வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வேறு இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வேறு பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் போடுறீங்களோ அவ்வளவு குரு சக்தி அதிகரிக்கும். அதனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்திங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லோரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னம் எப்படி இருக்குது? உங்களுக்கும் சூப்பராக இருக்குது. போன வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் குரு நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கையில் பணம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்தை காட்டிலும் போன வருஷம் நல்ல பணம் வந்திருக்கும். கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க. இப்போ ரிஷப ராசி சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அப்படிலாம் வரலன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பணம் வந்திருக்கும். இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் பார்வையை உங்களுக்கு பார்த்ததுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சோம்பல் இருந்துக்கிட்டு அவங்க நார்மலாக செய்கிற வேலையை விட ரொம்ப கம்மியாக செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஆனால் கையில் கொஞ்சம் காசு இருந்திருக்கும். இந்த வருஷம் அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்க. இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு வர்றாரு, மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்படின்னா உங்கள் முயற்சி ஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும். போன வருஷம் என்னென்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு டிலே, ஏதோ ஒரு இழுபறி நடந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த தடவை அந்த முயற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 4-5 அடி ஆண்ட முன்னாடி எடுத்து தள்ளி வைப்போம். அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ முயற்சிகள் பண்ணுங்கள். அதுலேயும்
இதில் யாராவது மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், சேல்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு சரியாக நல்ல முயற்சி, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கையில் கொடுக்குங்க. அது முக்கியமாக ஷார்ட் டேர்ம் ட்ராவல். நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட், துபாய்க்கெலாம் ஒரு சில பேர் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. இந்தமாதிரி ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட தொழிலோ பிஸ்னஸோ நல்லபடியாக முன்னேறும். இந்த விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த முயற்சிகள்லாம் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா, உங்களுடைய பர்சனலாக இருந்தால் தம்பி தங்கச்சிங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸாக இருந்ததுன்னா ஜூனியர்ஸ், இல்லையே சகோதரிகள் இவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா, உங்களோட வயசு கம்மியாக இருக்குன்ற போய் கேளுங்க, டக்குன்னு ஹெல்ப் அமையத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஒன்று. அடுத்து வேறு பெரிய நல்ல விஷயம் ரிஷப லக்னம் ராசிக்கு என்னென்னா கல்யாணத்துக்கு சூப்பரான டைம். போன வருஷம் நான் ரிஷபத்துக்கு வந்து ப்ரொப்போசல் வந்திருக்கும், கை தவிப்பிருக்கும். அது என்ன சொல்லுவாங்க சார், வந்திருக்காங்க பிடிச்சிருக்குன்றாங்க, சொல்கிறேன்றாங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க சார். அது மாதிரி தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கோம்ல, அந்த தடங்கள்லாம் விலகுங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்து டைம் அவ்வளோ நல்லாயிருக்கு, இப்போவே பண்ணிவிடுங்க. நம்ம போன வருஷம் எந்தெந்த ராசிகளும் திருமணம் சொல்லுமோ அவ்வளோ பேருக்கு திருமணம் நடந்தது, நிறைய பேருக்கு அதே வருடத்தில் குழந்தை பிறப்பு நடந்தது. சரிங்களா? நீங்களும் இதே ரிஷப ராசிக்காரங்க லக்னக்காரங்க மிஸ் பண்ணாமல் இப்போ திருமணம் பண்ணிட்டீங்கன்னா ஜாக்பாட் உங்களுக்கு. ஓகே, இது ஒன்று. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த திருமணத்திலேயே மெயினாக யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அப்பா சைட்லேருந்து ஹெல்ப் வரும். ஆப்போசிட் சைடில் வந்து பொண்ணு வீட்டு மாமனார் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும். 2 பேருமே எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை சார் அப்படின்னா, குருமார்கள் மாதிரி யாருன்னா வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல அப்பா அம்மா எடுத்து பண்ண முடியல, இல்லை அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மாவால் முடியலைன்னா யாரோ ஒருத்தர் வந்து அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் இல்லை ஒரு குரு ஸ்தானத்துலேயே வந்து எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமையத்துக்கும் எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ரிஷபத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, பிஸ்னஸ் ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், ஒரு நல்ல சப்போர்ட் வேணும்னாலும் மென்டார்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரி, எனக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ட்ரை பண்ண ஒர்க் ஆகலை, பட் இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ எனக்கு பார்ட்னர் வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஒரு குரு இப்போ அஸ்ட்ராலஜியில் ஒரு குரு தான். இந்த பேர் ராசியில் வரவங்கள பார்ட்னராக எடுத்துக்கோங்க, இந்த பேர் ராசியில் கம்பெனி பேர் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் தலை சிறந்த ஒரு மனுஷர் இருப்பார், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பிஸ்னஸ் விஷயத்தில். அந்த மாதிரி மென்டர்ஸ், குருமார்கள், அட்வைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களை நாடிடுங்க. கன்சல்டன் நம்மளே நான் இ-காமர்ஸ் கம்பெனியில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறது, அதனால் இ-காமர்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ்க்கு நிறைய கன்சல்டிங் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்கள நீங்கள் குருமார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளருவீங்க. அது சொல்லுவாங்கள்ல, குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் அப்படின்வாங்க. நீங்கள் குரு வச்சுக்கிட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அவ்வளோதான் விஷயம். கடைசியில் ஒர்க் பண்ணுறது நம்ம தான். ஆனால் ஷார்ட்கட்டு எப்படி ஈஸியாக போகிறது, எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறதுன்றது நம்மளுக்கு குருமார்கள் சொல்லி தருவாங்க. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து ரிஷபத்தில் பிஸ்னஸ் போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம், ரிஷபத்துக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கை கொடுவாங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் போன வருஷம் ட்ரை பண்ணிங்களோ, ஏன்னா சனி பகவான் வந்து இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த வருஷம்னா யாரெல்லாம் நல்ல எஃபர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏறுங்க. ப்ராஃபிட் ஏறதுக்கு சூப்பரான டைம் இது, பயங்கரமாக ப்ராஃபிட் ஏறும். ஓகே. இன்னொன்று, ரிஷபத்தில் மறுமணம் பார்க்குறவங்களுக்கும் கை கொடுங்க, நல்லபடியாக கை கொடுத்துக்கு சூப்பராக டைம் இருக்குது. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு இதிலலாம் நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது சார், இதை ஜெயிக்கணும் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தெய்வ வழிபாடுனா லக்ஷ்மி தாயார். ஏன்னா இது வந்து சுக்கிரன் வீடு, பெண் வீடு, நில வீடு, சுக்கிரன் வீடு, லக்ஷ்மி தாயாரை வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை மொச்சை அவிச்சு அம்மாவுக்கு கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணி, நாட்டு சக்கரை கலந்து நெய்வேத்தியம் பண்ணி வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்து மென்மேலும் வளருங்க.
இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரொமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் வந்து அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போது நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.